நல்ல வேளை மருதநாயகம் படம் எடுக்கிறதுக்கு கமலுக்கு ஃபண்ட்ஸ் பத்தல. என்ன இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? மிட் 90ஸ்ல கமல் வந்து அவரோட மேக்னம் ஆப்பஸ் அப்படிங்கிற வண்ணத்துல பிரிட்டிஷ் ராணி எலிசபெத் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பெருசா கிராண்டா பூஜை எல்லாம் போட்டு பயங்கரமா எஃபர்ட் போட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாரு. 2 ஸ்கெட்யூல வந்து சூப்பராவும் எக்ஸிக்யூட் பண்றாரு. இன்ஃபேக்ட் அந்த 2 ஸ்கெட்யூல்ல எடுத்த ஒரு சில ரஷஸ், ட்ரெய்லர் அதெல்லாம் கூட வந்து இன்டர்நெட்ல இருக்கு. இன்னைக்கும் பார்த்தாலும் பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு பணம் தீர்ந்து போகுது. He realizes that he can't complete the film with the available funds for the scale he has imagined. இப்ப இருக்கிற ஆக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, they will go to financiers, இல்லனா they will go to corporates for funding. ஒரு சில பேர் இன்டர்நேஷனல் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் அவங்க கிட்ட போய் கூட பணம் வாங்கிட்டு வராங்க. இன்னும் சில பேர் வந்து கிரவுட் ஃபண்டிங்ல இன்னைக்கு இறங்குறாங்க. இதுல எவ்வளோ மீன்ஸ் வந்து கமலுக்கு ஆக்சசபிளா இருந்துச்சுன்னு தெரியல அந்த டைத்துல. ஸோ அவர் என்ன முடிவு பண்றாருன்னா, he went back to his craft. as a actor for hire 3 படம் நடிக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு he chooses ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற ஒரு 3 படத்தை வந்து பிக் பண்றாரு. we are so glad he did that. ஏன்னா அந்த 3 படங்கள் நான் இப்ப சொன்னா உங்களுக்கே வந்து ஒரு மூஞ்சில ஒரு ஸ்மைல் வரும். பம்மல் கே சம்பந்தம், தெனாலி, பஞ்சதந்திரம். இந்த 3 அவுட்ஸ்டாண்டிங் காமெடி ஃபிலிம்ஸ் which still stand the test of time as good films. and அந்த கமலுங்கிற பீஸ்ட், அந்த அசுரன் எப்படி he creates magic in each of these settingsங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். கமல் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, he is the best student of cinema அப்படிங்கிறது. and he has a lot of inspirations. சார்லி சாப்ளின்லாம் வந்து அவருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து இன்ஃபேக்ட் புன்னகை மன்னன்லயும் ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட்ல அதை ட்ரை பண்ணியிருப்பாரு. அண்ட் ஹி இஸ் இன்ஸ்பயர்ட் பை லாட் ஆஃப் திங்ஸ் தே செட் as well. காமெடி இஸ் சீரியஸ் பிசினஸ் அப்படிங்கிறது வந்து அவர் எப்பவுமே வந்து கோட் பண்ணுவாரு. அதுபடி நடந்துகிட்டு இருக்காரு அவரு. தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா காமெடி படங்கள் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு காமெடி ட்ராக்கா வரும், பாடி ஷேமிங் வரும், ஸ்லாப்ஸ்டிக் வரும். அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் அ ஃபிலிமா இருக்கும். அது வந்து இந்த படத்தை வந்து ஒரு கமர்ஷியல் வயபிலிட்டி கொடுக்கறதா இருக்கும், ஒரு காமிக் ரிலீஃபா இருக்குமே தவிர காமெடி as an aspect that comes as a character throughout the film, that is an integral part of the proceedings அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால வந்து அந்த அளவுக்கு அது காமன் கிடையாது. இன்ஃபேக்ட் தமிழ் சினிமாவோட ஹிஸ்டரியிலேயே பாத்தீங்கன்னா குவாலிட்டி காமெடி ஃபிலிம்ஸ் that fall into this description that I just gave, அது வந்து நீங்க வந்து விரல் விட்டு எண்ணிடலாம்னே சொல்லலாம். காசேதான் கடவுளடா, காதலிக்க நேரமில்லை, தில்லு முள்ளு, இந்த மாதிரி ஒரு சில படங்கள் நீங்க சொல்லலாம். Sorry, I have to barge in on your meeting like this. கமல் வந்ததுக்கு அப்புறம் தான் the list of films actually doubledன்னு நான் சொல்லுவேன். பேசும் படம், அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன், அதுக்கப்புறமா வந்து early to mid 90ஸ்ல he acted in films like அவ்வை சண்முகி, காதலா காதலா, அந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சாரு. அதே மாதிரி அவருக்கு பணம் தேவைப்பட்ட போது இந்த 3 படங்களை சூஸ் பண்றாரு. 3 படங்கள்லயும் மெனக்கெட்டு குவாலிட்டி டீம் அசம்பிள் பண்ணி நல்ல படங்களா நம்ம முன்னாடி வச்சு நம்மளையும் என்ஜாய் பண்ண வச்சு அவரோட மீன்ஸை அச்சீவ் பண்ண ட்ரை பண்றாரு. இதுதாங்க கமல். இந்த கமல் அப்படிங்கிற அசுரன் பீஸ்ட்னு சொன்னோம்ல, அதை பத்தி பேசலாம். ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டருங்க அவரு. அவருக்கு வந்து ஒரு காமெடி படத்தை நடிக்கணும்னா வரலாம், ஈஸியா வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அவரோட காமெடி சென்ஸ் இருக்கு, அவருக்கு ஆக்டிங் ஷாப்ஸ் இருக்கு, இதை வச்சு படத்தை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போகலாம். ஆனா அவருக்கு தீனி போடுறதுக்கு ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாரு அந்த படத்துல. பிளஸ் அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரியில அவர் வந்து நல்ல ஏலிஸ்டர்ஸ்லாம் வேற படத்துக்குலாம் கொண்டு வராரு. ஸோ அவங்களுக்கும் தீனி போடுற மாதிரி ஒரு சில சமாச்சாரங்கள் இருக்கணும்ன்றதுக்காக ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் ஒர்க் பண்றாரு கமல் அந்த டீமோட சேர்ந்து. இந்த ட்ரெண்ட் வந்து நீங்க முன்னாடியே பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மைக்கேல் மதன காமராஜனோட கதை பாத்தீங்கன்னா ஒன்லைன் வந்து ஆதி காலத்து கதையா இருந்தாலும் அதுல வந்து அந்த 4 கெட்டப்ல வரதா இருக்கட்டும், ஒரு கெட்டப்லயும் வந்து ஒரு வித்தியாசப்படுத்துறதா இருக்கட்டும். தி மோஸ்ட் மெமரபிள் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த காமேஸ்வரன் செக்மெண்ட்டுக்காக வந்து அந்த உலகத்துக்கே நம்மளை கூட்டு போயிடுவார் அவர். அந்த பாலக்காடு தமிழர்கள் அப்படிங்கிற உலகத்துக்குள்ளே கூட்டு போவார். அதே மாதிரிதான் வந்து மிட் 90ஸ்ல இப்போ வந்து மிஸ்ஸஸ் டவுட் ஃபேர்ன்ற படத்தை அவர் ரீமேக் பண்ணணும்னு மெனக்கெட்ட போது ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல ப்ராஸ்தட்டிக்ஸ் பண்ணி அதை வந்து அவர் வந்து படத்துக்குள்ள வச்சு ஒரு ஷாட்டுக்கு 4-5 மணி நேரம் மெனக்கெட்டு அவ்வை சண்முகில அந்த ஆத்தென்டிசிட்டியோட ஒரு காமெடியை டெலிவர் பண்றாரு. 80 வயசு ஜெமினி கணேசனை உள்ள கொண்டு வந்து அந்த படத்துல வந்து ஒரு மெமரபிள் கேரக்டர் கிரியேட் பண்றாரு. இந்த மெனக்கெடுதல் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் அ ட்ரைட் தட் கமல் இஸ் நோன் ஃபார். தெனாலி பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற ஒரு ஆளு, அவர் வந்து ஒரு பேஷண்ட், அவருக்கு ஒரு ஃப்ளா இருக்குது, அந்த பேஷண்ட் அவர் வந்து அவரோட டாக்டரோட ஒர்க் பண்ணும்போது அந்த டாக்டரோட வெக்கேஷன்ல அவர் பின்னாடியே போறாருங்கிற கதை ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக் தான். எந்த கான்டெக்ட்ல இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாரு. இப்ப பெர்சிக்யூட்டட் பீப்புள், ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ், அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்கல அந்த கேரக்டர் செட் பண்ணா எப்படி ஒர்க் அவுட் ஆகும்
அப்படிங்கிறது தான் அந்த இன்டெலிஜென்ட் பிளே. அதுதான் வந்து ஆக்சுவலா அவர் அன்பே சொல்வதோட ட்ரை பண்றதா இருந்தாராம். அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து அவரு பண்ணினதா வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு. ஆனா கமலுக்கு வந்து இது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. ஸ்ரீலங்கன் தமிழ் ஆக்சென்ட்ல அவர் எல்லாம் இன்பமயத்திலே பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து கொண்டு வர நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் வந்து அந்த ஒரு கிமிக்கா அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் ஆக்சென்ட்ல பேசுறதை வச்சுக்காம படத்துக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு என்ஹான்சிங் ஃபேக்டரா அது கொண்டு வராரு. அதே மாதிரிதான் பம்மல் கே சம்பந்தத்துல அவர் வந்து அந்த ஸ்டண்ட் மேன் அப்படிங்கிற ரோலை பிளே பண்றாரு அண்ட் லேட்டர் வசூல் ராஜால ஒரு ரவுடிங்கிற ரோல் பிளே பண்றாரு. என்ன இதுல கீனா, அந்த மாதிரி மக்கள் who have a larger than life macho image, who are known to be strong men, அப்படிங்கிற மக்களுக்கும் ஒரு வல்னரபிலிட்டி இருக்கு. அவங்களும் ஃபெயிலியரை சந்திக்கும் போது அவங்களுக்கு வந்து செல்ஃப் டவுட் வரும். அவங்களுக்கும் சோகங்கள் எப்படி அவங்க கையாளுறாங்க, அந்த ஒரு சில ஜோன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து அவர் ட்ராவர்ஸ் பண்றாரு கமல். அதுதான் வந்து பிகேஎஸ்ல அவர் ஆட் பண்ற எக்ஸ் ஃபேக்டரா நாங்க பாக்குறோம். அதே மாதிரி பஞ்சதந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா the characterization is not very unique, the setting is not very unique, it is a generic bachelor's party reunion kind of a comedy. ஆனா அதுல வந்து அவர் என்ன ஸ்பெஷலைசேஷன் கொண்டு வர்றாருன்னா, அவர் கிரியேட் பண்ற சிச்சுவேஷன்ஸ் அண்ட் அவர் எழுதுற கேரக்டர்ஸ், அவர் வந்து அந்த பஞ்சதந்திரம் அப்படிங்கிற ஐங்குறுந்தாடிகள் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வச்சுக்கிட்டு 4 டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ்ல இருந்து கேரக்டர்ஸை செதுக்குறாரு. அண்ட் ஈச் ஆஃப் தோஸ் ஸ்டேட்ஸ்ல வர கேரக்டர்ஸ்க்கு அவங்களோட ஸ்பௌசஸுமே வந்து பயங்கரமா, ஸ்பௌசஸ், சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், இந்த சின்ன கல்லு பெத்த லாபம் சொல்ற ஆக்டர், இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லயுமே வந்து ஒரு ஆத்தென்டிசிட்டியை கொண்டு வராரு. அண்ட் அந்த ஒரு 4 ஸ்டேட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வரும்போது அந்த சிச்சுவேஷன்ஸ் அண்ட் டயலாக்ஸ், அந்த இன்டர்பிளே அண்ட் எல்லாத்தையும் டைப் பண்ற மாதிரி கடைசியில வந்து அவரே வந்து எல்லாரோடையும் எல்லா பாஷையிலையும் பேசி அவர் வந்து இட்ஸ் லைக் செரி ஆன் டாப் மூமெண்டாவும் பண்ணிடுறாரு. தட் இஸ் த கமல் ஃபேக்டருங்க. அந்தந்த ஸ்கிரிப்டுக்கு ஏத்தாப்புல கமல் வந்து he also brings in specialists who do very well in that setting. For example, மௌலி வந்து பிகேஎஸ் ஓட டைரக்ஷன் சாய்ஸ்ன்னு பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த டிராஜி காமெடி ஆர் அந்த ஒரு சட்டைரிக்கல் காமெடி, ஒரு ஒரு அண்டர்லைங் ஸ்ட்ரெயின் ஆஃப் சேட்னஸ் இருக்கிறதெல்லாம் வந்து மௌலியோட ஃபோர்டேவா நாங்க பாக்குறோம். சிமிலர்லி இந்த கூத்துப்பட்டறையில இருக்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அதுதான் வந்து பசுபதி. அங்கேருந்து வந்து பசுபதியை கொண்டு வந்து வீருமாண்டியில் நடிக்க வச்சாரு, மும்பை எக்ஸ்பிரஸ் நடிக்க வச்சாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்வரூபத்துல வந்து ஒரு கதக் ஆர்டிஸ்ட், அவர் இப்ப நம்ம கூட இல்ல, பிர்ஜு மகாராஜ், அவரை கூட்டிட்டு வந்து அவர் வந்து அந்த ஒரு ஆத்தென்டிசிட்டியை கொடுத்தாரு. அவரோட ரைட்டிங் டீம்ல கூட பாத்தீங்கன்னா அன்பே சிவத்துக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர், பொலிட்டிக்கல் கார்ட்டூனிஸ்ட் அப்படிங்கிற ஆங்கிள் கொண்டு வர மதனோட ஒரு ஒர்க் பண்ணதை நம்ம பாக்குறோம். ஸோ அந்த கமல் வந்து அந்த டீமை எப்படி செதுக்குறாரு அப்படிங்கிறது ஒரு ஆல்வேஸ் ஒரு ஃபேசினேட்டிங் அண்ட் வெரி சிம்பயாட்டிக் ஒரு மூவ்மெண்டா நம்ம பார்க்கலாம். யூகி சேதோட கொலாபரேஷன் இன் தட் டைம், அதை பத்தி நம்ம ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணி ஆகணும். அவர் அந்த டயத்துல வந்து நிறைய அவார்ட் ஜூரி மெம்பரா இருந்ததா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப நாலேஜபிள் பர்சன் தெரியும். அவர் கமலோட நல்லாவே டிராவல் பண்ணி வந்தார் அந்த டயத்துல. இன்ஃபேக்ட் யூ ஆர் சப்போஸ் டு ஆக்ட் இன் தெனாலி அஸ் வெல் இன் ஜெயராம்ஸ் கேரக்டர் அப்படின்லாம் சொல்றாங்க. அண்ட் அந்த டயத்துல வந்து ஒரு 3-4 படத்துல அவர் வந்தாரு. பஞ்சதந்திரம் எல்லாருக்கும் தெரியும், அன்பே சிவம் எல்லாருக்கும் தெரியும், பட் he was also involved in the process for தெனாலி கூட இருக்கு. அண்ட் அவர் கமல் கூட வந்து அந்த டயத்துல ஒரு எய்டா கூட இருந்ததாகவும் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. ஜெயராம் பத்தி பாத்தீங்கன்னா, ஜெயராமோட வந்து பஞ்சதந்திரம் அண்ட் தெனாலி were not his only two. அவர் வந்து he had also collaborated with him in Chanakyan, which was a straight Malayalam film that Kamal acted in with Jairam, where Jairam had a very important role. Kamal is said to have established that chemistry back in Chanakyan days போல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டெஃபினட்டா டைரக்டர்ஸ் பத்தி பேசி ஆகணும். KS Ravikumar has been a constant. அவர் வந்து he has pulled off some amazing films with Kamal like தசாவதாரம் as well as அவை சண்முகி. அண்ட் இந்த 3 படத்துல 2 படம் அவர் டைரக்ட் பண்ண படம், தெனாலி as well as பஞ்சதந்திரம். மௌலி ஆல்சோ, அவர் தான் ஆக்சுவலா கிரேசி மோகனை வந்து கமலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதா சொல்றாங்க. அவருமே கமலோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு வந்து நலதமயந்தின்னு ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம் கொடுத்திருக்காரு. அண்ட் பிகேஎஸ் வந்து ரொம்ப நல்லாவே டைரக்ட் பண்ணி அந்த ஒரு டிஃபிகல்ட் ஜோன் அது பிகேஎஸ், அதை வந்து நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணிருக்காருன்னு சொல்லணும். there is a reason why அந்த கொலாபரேட்டர்ஸ்ல வந்து நாங்க வந்து கிரேசி பத்தி பேசல. கமல்னா கிரேசி, கிரேசினா கமல், அது ரெண்டும் சேர்ந்தது தான் காமெடி. இன்னி வரைக்கும் அந்த வாய்டை ஃபில் பண்ண யாரும் வரல. அது வந்து இந்த 3 படங்களையும் சிஸ்லிங்கா இருக்கும். பஞ்சதந்திரம் தாங்க ஹைலைட். அந்த செட்டிங்னால வந்து அந்த சிச்சுவேஷன்ஸ்னால வந்து இட் இஸ் ரைட் அப் கிரேசி சாலி, பிச்சு உதறாரு. இன்னி வரைக்கும் வந்து அந்த லேண்டிங் கியரை நான் கழட்டி விட்டுட்டேன்னா அந்த ஒரு பாட்டு பாடினே காமெடி பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அந்த ஷாபு 3 ஷாபு 4 இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அந்த 5 பேர் 6 பேர்னு சொல்றதா இருக்கட்டும், இன்னி வரைக்கும் எல்லா சிச்சுவேஷனல் காமெடி அந்த படத்துல வர சிச்சுவேஷன்ஸ்லாம் இன்னி வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடியே நிக்குது. பட் இந்த 3 ஸ்கிரிப்ட்ல வந்து தெனாலில வந்து அந்த ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் கிமிக்ரி,
அந்த படத்துல வர அந்த ஒரு ஸ்டாக்கிங் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் எதுவுமே நம்மளுக்கு நெருடலா படாம கொண்டு போன அந்த கமல் த ஸ்கிரீன் பிளே ரைட்டரோட ஒரு வின்னாகவும் பார்க்கணும். கிரேசி மோகன் எப்படி வந்து அந்த மெச்சூரா அந்த படத்தை ஹேண்டில் பண்ணிருக்காருங்கிறதையும் நம்ம சொல்லி ஆகணும். எங்க ஒப்பீனியன்ல த பெஸ்ட் ரைட்டிங் ஆஃப் கிரேசி மோகன் இன் தீஸ் 3 ஃபிலிம்ஸ்னு பாத்தீங்கன்னா பிகேஎஸ் தான். ஏன்னா அந்த ஒரு மாச்சோ பர்சனோட இன்செக்யூரிட்டி, வயசாகியும் கல்யாணம் ஆகாத ஒரு 2 பேர், கமல் அண்ட் த சக்சஸ்ஃபுல் டாக்டர் இன் சிம்ரன், அவங்க 2 பேருக்கும் வந்து அவங்க ப்ரொஃபஷன்னால அவங்களுக்கு கல்யாணம் ஆகலன்ற விஷயம். அப்புறம் 3வது வந்து அந்த லார்ஜ் ஃபேமிலி, பம்மல்ல இருக்கிற ஒரு லார்ஜ் ஃபேமிலி வந்து ஒரு ஸ்டண்ட் மேன் எப்படி பாக்குறாங்க. அதர்வைஸ் அவங்க பயங்கர செல்வந்தர்கள், செல்வாக்கு உடைய ஒரு ஃபேமிலி. அவங்க வந்து எப்படி கமலை பாக்குறாங்க, எப்படி வந்து அவரோட சைக்கியை அது வந்து அஃபெக்ட் பண்ணுது, எப்படி அவர் அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஃபெயிலியர் அந்த மாதிரி விஷயங்களை எப்படி சந்திக்கிறாரு. ஆக்சுவலா கமல் கிரேசி மோகன் காம்பினேஷன்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ்னு பாத்தீங்கன்னா பிகேஎஸ். இன்னி வரைக்கும் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ட்ராஜடிஸ் வந்து மருதநாயகம் நடக்காம போனதுதான். ஆனா இது ஒரு பக்கம் ஒரு ட்ராக்ல போக போக இன்னொரு பக்கம் வந்து அவர் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்பிடன்ஸ் வேணும், ஜெயிக்கணுமோ, ஸ்ரீலங்காவை கூப்பிட்டு விளையாடுவாங்கன்னு ஒரு ஸ்டோரி இருக்கு. இட் இஸ் அன்ஃபேர் ஆன் ஸ்ரீலங்கா, பட் அப்படி ஒரு ஸ்டோரி இருக்கு. அது ஒரு கியூட்டான ஒரு ஜோக் அது. அந்த மாதிரி தான் வந்து கமல் வந்து அப்பப்போ ஒரு காமெடியில வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சர்விங் பண்ணிட்டு போயிடுறாரு. இந்த 3 படங்கள் பத்தி நம்ம இன்னைக்கு பேசினோம். அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து ஒரு டார்க் காமெடியில வந்து மும்பை எக்ஸ்பிரஸ்ல வந்து ஒரு ஜோன் எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. மன்மத நம்புல வந்து ஒரு மெச்சூர் லவ் அப்படிங்கிறது மீட்ஸ் ஸ்லாப்ஸ்டிக் அப்படிங்கிற ஒரு ஜோன்ல அவர் கொண்டு போறாரு. அதுவுமே என்ஜாயபிளா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து உத்தம வில்லன் அப்படிங்கிறது வந்து ஹிஸ்டரி மீட்ஸ் மாடர்னிசம், அதுல வர காமெடி, அதுல வர ஒரு சில காம்பினேஷன் அவனை ட்ரை பண்றாரு. ஸோ கமல் வந்து இந்த காமெடி அப்படிங்கிற எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து we don't feel it is complete. There is a lot more to come. கமல் ப்ளீஸ் எங்களுக்காக கிரேசி மோகனுக்கு ஒரு நல்ல சக்சஸர் வராங்களோ இல்லையோ, இந்த ஜோன்ல உங்க எக்ஸ்ப்ளரேஷனை நீங்க விடாதீங்க. இந்த ஜோன்ல நீங்க இன்னும் நிறைய பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. உத்தம வில்லன்ல நீங்க சொன்ன ஒரு டயலாக் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப, இந்த 3 படங்கள் பத்தி நாங்க பேசுறதுக்கு உங்களோட டயலாக் வச்சு முடிச்சுக்க விரும்புறோம். நீங்க சொல்லுவீங்க நம்ம சோகத்துல இருக்கோம், அது மக்களுக்கு தெரிய வேணாம், சோ காமெடியே பண்ணுவோம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த ஒரு ஆங்கிள் தானோ என்னவோ நீங்க இந்த 3 படத்தை வந்து மருதநாயகம் ஃபன் பண்றதுக்காக பண்ணீங்களோன்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க சோகமா இருக்கீங்களோ சுகமா இருக்கீங்களோ, காமெடி பண்றதை மட்டும் நிறுத்தவே நிறுத்தாதீங்க கமல். வி வாண்ட் மோர் ஃப்ரம் யூ. இன்ஃபேக்ட் அதுவுமே உங்க டயலாக் தான். இதுல பஞ்சதந்திரம் நீங்க சொல்லுவீங்க, கிவ் மீ மோர் அப்படின்னு சொல்லுவீங்க. கிவ் அஸ் மோர். ப்ளீஸ் லைக் அஸ், ஷேர் அவர் கண்டென்ட், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். வி நீட் ஆல் த சப்போர்ட். Until then, this is Team Retro Ticket signing off.